بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய நேயர்களே சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடர்ச்சியாக நாங்கள் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இஸ்லாமிய சட்டங்களை படித்து வந்தோம். சென்ற ஒரு வாரமாக நேரடியான நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை. அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்திற்கு நாங்கள் செல்கின்றோம். இன்றைய பாடம் தொழுகையினுடைய நிபந்தனைகள், அதனுடைய ருக்குன்கள், அது தொடர்பான ஆதாரங்கள், தொழுகையை விட்டவருக்குரிய சட்டம், அதிலே உள்ள விடயங்கள் தொடர்பாகத்தான், அது தொடர்பான விடயங்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு இரவு பகல் அடங்கலாக 5 நேர தொழுகையை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஃபஜ்ர் தொழுகை, துஹர் தொழுகை, அஸ்ர், மக்ரிப், இஷா ஆகிய 5 நேர தொழுகைகளையும் நாங்கள் தொழுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமப்புறத்து அரபி, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையிலே அல்லாஹு தஆலா எனக்கு எதை கடமையாக்கி இருக்கிறான் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு இரவிலும் பகலிலுமாக 5 நேரம் நீ தொழுவது என்று சொன்னார்கள். தொழுகை யாருக்கு கடமை என்று நாங்கள் பார்த்தால், முஸ்லிமான, பருவ வயதை அடைந்த, சிந்திக்க தெரிந்த, புத்தி உள்ள, ஹைலு, நிஃபாஸ், இரத்தப்போக்கில் இருந்து தூய்மையான ஒவ்வொருவருக்கும் தொழுகை கடமையாகின்றது. பருவ வயதை அடையாத சிறியவர்களை பொறுத்தவரையில் தொழுமாறு 7 வயதிலே தொழுமாறு ஏவப்பட வேண்டும். அதற்கு முன்னரும் தொழுகைக்காக அவர்களை நாங்கள் பயிற்றுவிப்பதிலே தப்பு கிடையாது, அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே. ஆனால் 7 வயதிலே தொழுமாறு பிள்ளைகள் ஏவப்பட வேண்டும். 10 வயதிலே தொழாத போது அவர்களை தண்டித்து தொழ வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேரை தொட்டும் அல்லாஹு தஆலா கடமைகளை நீக்கிவிட்டார். அதிலே ஒரு சாரார் பருவ வயதை அடையும் வரையுள்ள சிறுவர்கள், அவர்களுக்கு கடமை கிடையாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டித்து தொழவையுங்கள். அதுபோன்று படுக்கையிலே பிள்ளைகளுக்கு இடையிலே நீங்கள் பிரித்து அவர்களை தூங்க வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தொழுகையினுடைய நிபந்தனைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், தொழுகைக்கு 9 நிபந்தனைகள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். 1, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாதவரிடமிருந்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுபோன்று நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போல புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். அதுபோன்று சிறிய தொடக்கு, பெருந்தொடக்கு ஆகியவற்றிலிருந்து சுத்தமாகி இருக்க வேண்டும். ஒருவருக்கு தொடக்கு இருக்கிறது, அவரால் சுத்தம் செய்து கொள்ள முடியவில்லை, எவராலும் அவருக்கு சுத்தம் செய்துவிட முடியாது என்ற நிலை இருக்குமாக இருந்தால் அந்த நேரம் இந்த நிபந்தனை அவருக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டார். சக்தி இருந்தால் அவருடைய சிறு தொடக்கு பெருந்தொடக்குகளிலிருந்து அவர் சுத்தமாகி இருப்பது நிபந்தனைகளில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் இல்லாமல் யாருடைய தொழுகையையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். 5வது நிபந்தனை, குறித்த தொழுகைக்குரிய நேரம் நுழைந்திருக்க வேண்டும். தொழுகை என்பது நாங்கள் விரும்புகின்ற நேரத்தில் தொழுகின்ற ஒரு கடமை கிடையாது. மாறாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்பது விசுவாசம் கொண்டவர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று குறிப்பிடுகிறார். எனவே ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நபி அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதுதான் கடமையானது. எனவே குறித்த தொழுகைக்குரிய நேரம் நுழைந்திருக்க வேண்டும். 6வது தொழுகையினுடைய நிபந்தனை,
எங்களுடைய உடம்பை, அவுரத்தை நாங்கள் மறைத்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா பனி ஆதம ஹுது ஜீனத்தகும் இன்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளி வாயில்களிலே உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பருவ வயதை அடைந்த பெண்ணுக்கு தலை மறைக்கின்ற கவசம் இல்லாமல் அவளுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள். ஒரு ஆணினுடைய பருவ வயதை அடைந்த ஒரு ஆணினுடைய அவுரத்தை பொறுத்தவரையிலே அவனுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஒரு ஆண் ஒரு ஆடை மாத்திரம் இருக்கத்தக்கதாக அவன் தொழுகையை நிறைவேற்றுவானாக இருந்தால் அந்த ஆடை, அந்த போர்வையை அவனுடைய உடம்பு முழுக்க அவன் மறைக்கின்ற அடிப்படையிலே சுற்றி கொள்ள வேண்டும். அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அவன் சாரனாக தொப்புளையும் முழங்காலையும் மறைக்கின்ற அடிப்படையிலே கீழாடையாக அவன் அதை உடுத்தி கொள்ள வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது. வேறு செய்திகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் தங்களுடைய தோள்களிலே எதுவும் இல்லாது தொழுவதை தடை செய்திருக்கிறார்கள். எனவே எங்களிடக்கு முடியுமாக இருந்தால் தோளில் மறைத்துக் கொள்வதற்கு எதையாவது போட்டுக் கொள்வது மிக சிறந்ததாகும். முடியவில்லை என்றால் அப்படி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய முகம், 2 மணிக்கட்டு கைகள் தவிர்ந்த அனைத்தும் அவர்களுடைய அவுரத்தாக இருக்கிறது. அவர்கள் அதை முழுக்க மறைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண் என்பவள் அவுரத்தாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். எனவே பெண்கள் இந்த 2 உறுப்பும் தவிர உள்ளவற்றை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தொழுவதற்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் அல்லது சன நெரிசலான இடங்களிலே தொழ வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர்கள் முழுக்க தங்களை மறைத்துக் கொள்வதுதான் பாதுகாப்பானதாக இருக்கிறது. 7வது நிபந்தனை, தொழும் இடத்திலோ உடம்பிலோ ஆடையிலோ நஜீஸ் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், வசியாபக ஃபதஹிர், உன்னுடைய ஆடையை நீ சுத்தப்படுத்திக் கொள்வாயாக என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிறுநீரிலிருந்து முறையாக சரியான அடிப்படையிலே உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கபருடைய வேதனையில் அதிகமானவை, பொதுவானவை சிறுநீரை சுத்தப்படுத்தாததனால் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதுபோன்று ஹைலு இரத்தத்தினால் பிடிக்கப்பட்டிருந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவருடைய இரத்தம் அவருடைய ஆடையிலே பட்டபோது அவருக்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரத்தத்தை நீ துவைத்து விடுவாயாக, பிறகு அதிலே தண்ணீரை ஊற்றி கழுவுவாயாக, பின்னர் அதிலே தொழுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுபோன்று பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே சிறுநீர் கழித்த கிராமப்புறத்து அரபியினுடைய சம்பவம் நமக்கு தெரியும். சிறுநீர் கழித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு நீர்வாளியை கொண்டு வருமாறு கட்டளையிடுகிறார்கள். அந்த நீரை சிறுநீருக்கு மேலே ஊற்றி விடுமாறு சொல்கிறார்கள். எனவே நாம் தொழக்கூடிய இடம், ஆடை, எங்களுடைய உடல் சுத்தமானதாக, நஜீஸிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டதாக இருப்பது தொழுகையினுடைய 7வது நிபந்தனை. தொழுகையினுடைய 8வது நிபந்தனை, எங்களுக்கு முடியுமாக இருந்தால் கிபிலாவை நாங்கள் முன்னோக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பள்ளியிலே மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உன்னுடைய முகத்தை திருப்புவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் பக்ராவிலே கட்டளையிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ தொழுகைக்காக எழுந்தால் முறையான அடிப்படையிலே வுது செய்து கொள்வாயாக, பின்னர் கிபிலாவை முன்னோக்குவாயாக என்று சொன்னார்கள். எனவே முடியுமான அளவு கிபிலாவை நாங்கள் முன்னோக்கி கொள்ள வேண்டும். ஒருவர் பாலைவனத்திலே இருக்கிறார், கிபிலா பகுதியை, திசையை அவரால் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் அவரால் முடியுமான அளவு கிபிலாவை முன்னோக்க வேண்டும். ஒருவர் வாகனத்திலே இருக்கிறார்,
கிபிலாவை அவரால் எல்லா நேரங்களிலும் முன்னோக்க முடியாவிட்டாலும் ஆரம்ப நேரத்திலே முடியுமான அளவு கிபிலாவை அவர் முன்னோக்கி கொள்ள வேண்டும். ஒருவர் கடலிலே பிரயாணம் செய்கிறார், கிபிலாவினுடைய திசையை அவர் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவரால் முடியுமான அளவுக்கு கிபிலாவை நிர்ணயித்து அவர் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். 9வது நிபந்தனை, எல்லா கடமைகளுக்கும் உள்ள நிபந்தனை தான் தொழுவதாக அவர் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன என்று சொன்னார். எனவே நாங்கள் தொழுகைக்காக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நியத்து என்பது எண்ணுவது, எண்ணம் என்பது மனதிலே இருப்பது. அது வெளியிலே வரும்போது அதை நாங்கள் நியத் என்று சொல்வதில்லை. கவுல் அல்லது கலிமா அல்லது கலாம், பயான் என்று வேறு வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே தொழுகைக்காக நியத்து வைத்தல் என்பது நாங்கள் குறிப்பிட்ட சில அரபு வாசகங்களை பாடமிட்டு அதை ஓதுவது கிடையாது. மாறாக மனதிலே குறித்த நேரத்தில் குறித்த தொழுகையை நாங்கள் தொழுவதாக நினைத்துக் கொள்வதுதான் நியத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா, ஹஜ் தவிர்ந்த வேறு எந்த சந்தர்ப்பங்களிலும் நியத்தை வெளியில் சொன்னதாக ஆதாரங்கள் கிடையாது. எனவே நாங்கள் மனதிலே தொழுவதாக நினைத்து கொள்ள வேண்டும். இது தொழுகைக்குரிய 9 நிபந்தனைகள். தொழுகையினுடைய கட்டமைப்புகள் அல்லது ருக்குன்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ருக்குன் என்பது தொழுகை எதை கொண்டு உருப்பெறுகிறதோ அவைகளைத்தான் நாங்கள் ருக்குன் என்று சொல்கிறோம். அந்த ருக்குனை, அந்த ருக்குன்களில் ஒன்றை ஒருவர் விட்டாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். தொழுகையினுடைய நிபந்தனைகளுக்கும் இந்த தொழுகையினுடைய பிரதானமான கடமைகள் அல்லது ருக்குன்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், நிபந்தனை என்பது ஒரு அமலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருந்து அமல் முடிகிற வரைக்கும் தொடரக்கூடியது நிபந்தனையாக இருக்கிறது. ருக்குன் என்று சொல்வது அந்த அமலுக்குள்ளே வரக்கூடிய செயற்பாடுகளாக இருக்கின்றன. எனவே இவை இரண்டும் வெவ்வேறானவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையினுடைய ருக்குன்கள் 14. இந்த ருக்குன்களில் ஒன்றை ஒருவர் வேண்டும் என்றோ அல்லது மறதியாகவோ அல்லது தெரியாது என்ற அடிப்படையிலோ விடுவாராக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும். அந்த தொழுகை தொழுகையாக ஆகாது. அவர் மீண்டும் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சரி, இந்த 14 ருக்குன்களும் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஃபர்து தொழுகையிலே எழுந்து நிற்க முடியுமானவர் தொழுகைக்காக எழுந்து நிற்பது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வகூமு லில்லாஹி கானிதீன் என்று குறிப்பிடுகிறார். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ நின்று தொழுவாயாக, உன்னால் நிற்க முடியவில்லை என்றால் இருந்து தொழுவாயாக, உன்னால் இருந்தும் தொழ முடியவில்லை என்றால் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்து நீ தொழுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஃபர்து தொழுகையிலே நிற்பதற்கு முடியுமானவர் எக்காரணம் கொண்டும் இருந்து தொழ முடியாது. அவர் நின்றுதான் தொழ வேண்டும். ஏதாவது காரணத்திற்காக, நோய் அல்லது பயம் அல்லது வேறு காரணங்களுக்காக ஒருவர் நிற்க முடியாத நிலை ஏற்படுகிற போது அவருடைய நிலைக்கு ஏற்ப இருந்தோ அல்லது உருக்கணைத்து படுத்து சாய்ந்து கொண்டோ அவரால் தொழுகையை நிலைநாட்ட முடியும். நஃபிலான உபரியான தொழுகைகளை பொறுத்தவரையிலே நிற்பது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த தொழுகையினுடைய ருக்குனாக அது கணிக்கப்படுவதில்லை. என்றாலும் நின்று தொழுபவருடைய நன்மையில் அரைவாசியே இருந்து தொழுபவருக்கு கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது தொழுகையினுடைய ருக்குன், முதலாவது தக்பீர் நாங்கள் சொல்வது. தொழுகையை நாங்கள் ஆரம்பிக்கிற நேரம் சொல்லக்கூடிய தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது. இந்த அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரத்துல் இஹ்ராம் இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு தொழுகையை ஏவுகிற நேரம் சொன்னார்கள், இதா கும்த இல ஸலாத்தி ஃபகப்பிர்,
தொழுகைக்காக நீ எழுந்தால் தக்பீர் சொல்வாயாக என்று சொன்னார்கள். தொழுகையை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற நேரம் தக்பீரை கொண்டு ஆரம்பித்து சலாத்தை கொண்டு அது நிறைவு பெறுகிறது என்று சொன்னார்கள். எனவே தக்பீரத்துல் இஹ்ராம் தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. மூன்றாவது, ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கொள்வது தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது என்று சொன்னார். ஆனால் இமாம் ருக்குவிலே இருக்கிற நிலையில் ஒருவர் ஜமாஅத்தில் இணைந்து கொள்வாராக இருந்தால், அல்லது இமாம் ருக்குவுக்கு செல்வதற்கு மிகவும் நெருக்கமான நிலையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு போதிய அளவு நேரம் இல்லாத நிலையில் ஒருவர் இமாமுடன் இணைந்து கொள்வாராக இருந்தால் அவருக்கு இந்த சட்டம் சூரத்துல் ஃபாத்திஹா ருக்குன் என்கிற சட்டம் பொருந்தாது. அதுபோன்று இமாம் சத்தமிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதக்கூடிய தொழுகைகளிலே மாமூமாக நின்று தொழக்கூடியவருக்கும் சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் செய்ய வேண்டிய ருக்குனான கடமை கிடையாது. என்றாலும் நேரம் கிடைத்தால் அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வது மிகவும் பொருத்தமானது, பாதுகாப்பானது, பேணுதலானது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். நாலாவது, தொழுகையினுடைய ருக்குன் ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ருக்கு செய்வது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு ர்கஉ வஸ்ஜுது, விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுக்கிற நேரம் பின்னர் நீ அமைதியாக ஆகும் அளவுக்கு ருக்கு செய்வாயாக என்று சொன்னார்கள். எனவே ருக்கு தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. ஐந்தாவது, ஆறாவது ருக்குன் ருக்குவிலிருந்து நாங்கள் எழும்புவது. அதே போன்று நிலையில் ருக்குவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு நாங்கள் சிறிது நேரம் நிற்பது. அது தொழுகையினுடைய 6வது ருக்குன்களாக இருக்கின்றன. 7வது தொழுகையினுடைய ருக்குன் சுஜூது செய்வது. அல்லாஹு தஆலா நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அல் குர்ஆனிலே ஏவுகிறான். நபி அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்த சஹாபிக்கு நீ அமைதியாகின்ற அளவுக்கு சுஜூது செய்வாயாக என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை தொடர்பாக சொல்லுகிற நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 7 உறுப்புகளிலே சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். முதலாவது நெற்றி, அதனோடு இணைந்ததாக மூக்கு, 2 மணிக்கட்டு கையினுடைய உட்புறம், அது போன்று 2 முழங்கால்கள், அது போன்று 2 கால் விரல்களினுடைய உட்புறங்கள் படுமளவுக்கு சுஜூது செய்யுமாறு ஏவப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். தொழுகையினுடைய ருக்குன்களில் 8, 9வது சுஜூதிலிருந்து நாங்கள் எழும்புவதும், நடு இருப்பிலே 2 சஜதாக்களுக்கும் இடையில் இருக்கின்ற இருப்பிலே நாங்கள் இருப்பதும் தொழுகையினுடைய 8, 9வது பிரதான கடமைகளாக இருக்கின்றன. 10வது தொழுகையினுடைய ருக்குன் ஒவ்வொரு ருக்குனிலும் தொழுகையினுடைய ஒவ்வொரு ருக்குனிலும் முழுமையாக அமைதியை பேணுவது. நாங்கள் அமைதியாக அந்த ருக்குன்களை நிறைவேற்றுவது தொழுகையினுடைய கடமையாக பிரதான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக தொழுதவரை பார்த்து தொழுகையை மீட்டி தொழுமாறும், தொழுகையிலே ஒவ்வொரு ருக்குன்களிலும் அமைதியை பேணுமாறும் ஏவிய ஹதீஸை இதற்கு ஆதாரமாக நாங்கள் கொள்ள முடியும். 11வது ருக்குன் இறுதி அத்தஹியாத்திலே நாங்கள் உட்காருவது தொழுகையினுடைய 11வது ருக்குனாக இருக்கிறது. தொழுகையினுடைய 12வது ருக்குன் நாங்கள் இறுதி அத்தஹியாத் ஓதுவது. இறுதி அத்தஹியாத் ஓதுவது தொழுகையினுடைய 12வது ருக்குனாக இருக்கிறது. தொழுகையினுடைய 13வது ருக்குன் நாங்கள் சலாம் கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கிறது, சலாத்தை கொண்டு முடிவடைகிறது என்று சொன்னார்கள். எனவே
வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று நாங்கள் சொல்வது தொழுகையினுடைய 13வது ருக்குனாக இருக்கிறது. 14வது தொழுகையினுடைய ருக்குன் நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒவ்வொன்றையும் படித்த ஒவ்வொன்றையும் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழக் கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த 14ம் தொழுகையினுடைய ருக்குன்களாக இருக்கின்றன.